சென்னை பூந்தமல்லியில் பெண்ணின் காதிலிருந்து கழன்று மழைநீரில் விழுந்த தங்க கம்மலை மெட்ரோ ரயில் பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் மழைநீரில் அலசி தேடி கண்டுபிடித்து கொடுத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ்குமார், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. பூந்தமல்லியில் உணவு சாப்பிட வந்த பெண்ணின் காதில் அணிந்திருந்த தங்க கம்மல் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் விழுந்ததை மெட்ரோ ரயில் ஒப்பந்த வடமாநில தொழிலாளர்கள் எடுத்துக் கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லியில் உள்ள ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிடுவதற்காக வந்த பெண் உணவு சாப்பிட்டு விட்டு வெளியே நடந்து வந்தபோது அவர் காதில் அணிந்திருந்த தங்க கம்பல் ஒன்று அப்படியே கழன்று கீழே விழுந்தது. அந்த கம்மலை எடுக்க முயன்ற போது அந்த கம்மலானது சாலையில் தேங்கியிருந்த பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் விழுந்து விட்டது. திருகாணி மட்டும் கையில் கிடைத்த நிலையில் தேங்கியிருந்த மழைநீரில் தங்க கம்மலை தேடிக் கொண்டிருந்தார். அதையடுத்து அவருடன் வந்த பெண்களும் அந்த தண்ணீரில் விழுந்த தங்க கம்மலை தேடிய போது கையில் சிக்கவில்லை. இதையடுத்து அங்க கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் பெண்கள் அந்த தங்கத்தை தேடுவதை அறிந்ததும் அங்கிருந்து வந்தவர்கள் ஒரு பக்கெட்டை எடுத்து வந்து அந்த பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரை எடுத்து ஊற்றிவிட்டு தங்கள் பங்கிற்காக அந்த பள்ளத்தில் இருந்த தங்க கம்மலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தேடிய நிலையில் அந்த தங்க கம்மலை வடமாநில தொழிலாளர்கள் எடுத்து அந்த பெண்ணின் கையில் கொடுத்தனர். தற்போது தங்கம் விற்கும் விலைக்கு பள்ளத்தில் விழுந்த தங்கத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் அந்த பதற்றத்துடன் அந்த தங்க கம்மலை தேடி வந்த நிலையில் அங்கிருந்த வடமாநில தொழிலாளர்கள் அந்த தங்க கம்மலை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்த போது அந்த பெண்ணின் முகத்தில் சந்தோஷம் மலர்ந்தது. இதையடுத்து கீழே விழுந்த தங்க கம்மல் கிடைத்த சந்தோஷத்தில் அந்த பெண் அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு அங்கிருந்து சென்றார். சாலையில் குண்டும் குழியுமாக இருந்ததால் தற்போது அந்த கம்மல் அந்த பள்ளத்தில் விழுந்தவுடன் எடுக்க முடியவில்லை என இந்த பகுதியில் சாலைகள் முறையாக அமைத்து தர வேண்டும் எனவும் அந்த பெண் கூறிவிட்டு சென்றார். தங்கம் தற்போது விற்கும் விலைக்கு அதிக அளவில் விலை ஏற்றம் காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது காதில் அணிந்திருந்த தங்க கம்மல் விழுந்ததை வடமாநில தொழிலாளர்கள் எடுத்துக் கொடுத்த சம்பவம் அந்த பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சதீஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.